தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவிற்கு பரபரப்பாக இருந்தது. இந்த பரபரப்புக்கான செய்தியாக இருக்கக்கூடிய நோக்கம், தஞ்சாவூரில் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும். அதாவது குறிப்பாக கர்நாடக அரசினுடைய இந்த அணுகுமுறையை கைவிட்டு தமிழ்நாடு அரசிற்கு பங்கீடு கொடுக்கக்கூடிய அந்த நீர் வளத்தை அதாவது வாங்கணும் அப்படிங்கிற பல்வேறு அழுத்தங்கள் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை விவசாயிகள் எடுக்கிறாங்க. அந்த விவசாயிகள் எடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இளைய கலைஞர் அவர்கள் பங்கெடுக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவிற்கு எழுச்சியோட தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை எல்லாமே ஒரு செயலற்ற ஒரு நிர்வாகமாக இருக்கிறது என்கின்ற பல்வேறு வகையான அந்த செய்திகளை சுட்டிக்காட்டி அவர் அந்த போராட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக முன்னாடி இருந்தவங்க ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்ல இவர் அதற்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் கடந்துறாரு. இதே அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு பெண்மணி அவர்கள் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அடிப்படையில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணுறதுக்கு காவல்துறையானது முனைப்பு காட்டுச்சு. அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு வைரலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. இது எல்லாமே இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது நீதியரசர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசருக்கு தலையில் மிகப்பெரிய அளவுக்கு சும்மா நங்குன்னு ஒரு 4 கொட்டு கொட்டி இப்படியெல்லாம் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா பதிவு பண்ணி சட்டரீதியாக அணுகணுமே தவிர அவர் சொல்லப்பட்ட அந்த நேரத்துக்கு முன்னாலேயே கைது பண்ணக்கூடிய இந்த நிலைப்பாடு எல்லாமே சுட்டி காட்டி அதை நேற்று நீதித்துறையின் வாயிலாக இந்த அணுகுமுறை இந்த கையாலாகாத அரசனுடைய செயல்பாட்டை உடைத்தெறிந்து மிகப்பெரிய அளவுக்கு வலுவான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குச்சு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, இப்படியான நிலைப்பாட்டில் இவ்வளவு வலுவாக எடுக்கிறாங்க, இவ்வளவு வீரியத்தோட அப்படியே பெண்களை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முகத்திரையில் அப்படியே பசுத்தோல் போர்த்திய புலிங்கிற மாதிரி அந்த நடவடிக்கை பெண்களுக்கு அப்படின்னா உடனே நாங்கள்லாம் கிளர்ந்தெழுந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாங்கிற மாதிரி ஒரு பின்பதை உருவாக்கினாங்க. நிச்சயமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தோல்வியை தான் அது சந்தித்ததை தவிர ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படலை. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தியும் கூட. ஸோ இப்படியான நிலைப்பாட்டில் குறிப்பாக இதை ஏன் இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தில் இவ்வளவு வேகமாக இவ்வளவு முனைப்போடு காட்டப்பட்ட இந்த செய்தி எல்லாமே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல்லில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு சாதியை குறிப்பிட்டு ரொம்ப ஆபாசமாக ரொம்ப கொச்சையாக அந்த சமூகம் ஒரு சமூகமே அல்ல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சில் மிக பொதுவெளியில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் குறிப்பாக ஒற்றுமைத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஸ்பீச் ஒரு சமூகத்தை பாதிச்சது அப்படிங்கிறது தான் இது நிதர்சனமான ஃபேக்டான விஷயம். இந்த பேசப்பட்ட உரையாடல் காவல்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை சுட்டிக்காட்டி தமிழ் புலிகள் கட்சி கடந்த 20/7/2026 நாமக்கல் காவல் கண்காணிப்பாளரிடம் அந்த புகார் மனு கொடுக்குறோம். அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் 5/8/2026 இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் மீது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் போட கிடையாது. இதில் ரொம்ப உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பு அலுவலகத்தை மாவட்ட காவல் அலுவலகத்தை தமிழ் புலிகள் கட்சி மிக வீரியத்தோடு முற்றுகை போராட்டம் நடத்தி சிறைப்படுத்தி அன்றைக்கி நம்ம எல்லாமே டோட்டலாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டோம். இப்படியான நிலைப்பாட்டில் ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு இவ்வளவு கேவலமான நிலைப்பாட்டை உருவாக்கின பிறகும் கூட காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு பண்ணாமல் அவர்களை அதாவது என்னென்னா அரசு மரியாதையோட தொடர்ந்து அவர்களை சமூகத்தில் இன்றைக்கி உளவாடிக்கிட்டு இந்தமாரி உலாவிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆளுங்கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் மிகப்பெரிய அளவிற்கு சாதிவாதிகளை ஊக்குவித்து சாதியத்தை மிக தெளிவோடு நீரூற்றி வளர்க்கிறார்கள் என்பது மிக தெளிவோடு இந்த நாமக்கல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்களுடைய அந்த வழக்கிலிருந்து நல்லா தெளிவாக தெரியுது. இதை சுட்டிக்காட்டி வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்கு மண்டல காவல்துறையினுடைய தலைவர் ஐஜி அலுவலகத்தை தமிழ் புலிகள் கட்சி மிக வலுவாக முற்றுகையிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை சார்ந்த நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் தொலைபேசியின் மூலியமாக பேசப்பட்டது, இதில் என்னங்க செக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். உண்மையாலுமே சொல்கிறேன், படிச்சுட்டு வந்தாங்களா இல்லை படிக்காமல் ஏதாவது காசு கொடுத்துட்டு பதவி வந்தாங்களான்னு தெரில. உண்மையாலுமே ரொம்ப கேவலமாக இருக்குது. இது குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
உச்சநீதிமன்றம் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கு. இதில் குறிப்பாக சொல்ல வேணும்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் உயர்நீதிமன்றம் மிக தெளிவோடு அந்த வழக்கை வந்து ஒரு பெண்மணி வந்து வன்கொடுமை வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அதை எதிர்த்து இன்னொருத்தர் அதை ரத்து பண்ண சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்போது அந்த மனுவை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை வந்து ரத்து பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க, குறிப்பாக தள்ளுபடி பண்ணுறாங்க. அதை விசாரணையில் தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் உண்டு. உச்சநீதிமன்றமும் தெளிவாக சுட்டி காட்டினாங்க. ஒரு செய்தி தொலைபேசியின் மூலியமாக பேசப்படும் போது அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தை ஒரு சமூகத்தை சுட்டி காட்டி பேசக்கூடிய அந்த செயல்பாடும் அந்த கருத்து குற்றம்தான். அந்த நிலைப்பாடுங்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆகணும். அது சட்டம் வந்து தவறுன்னு தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டி, குறிப்பாக பல்வேறு வழக்குகளில் அதை ரொம்பவும் கோடிட்டு உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றமும் கோடிட்டு காட்டியிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்எஸ் 90 அதாவது 196 பிரிவின் கீழேயும் 351 356 இந்த பிரிவின் கீழேயுமே ஒரு தொலைபேசியில் ஒரு சாதியை பற்றியோ அல்லது அதை சார்ந்த விஷயங்களில் ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பேசினால் அது வந்து பொது கொந்தளத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமைத்தன்மை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அது அமையும். எனவே இது குற்றம் என்று இந்த பிரிவின் கீழே நீங்கள் தாராளமாக வழக்கு பதிவு பண்ணலாம். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையுமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா 31U வந்து ரொம்ப தெளிவாக சுட்டி கேட்டப்பட்டிருக்கு. எழுத்துப்பூர்வமாகவோ சைகை மூலியமாகவோ அல்லது பிற வழிவழியிலையோ ஒரு சாதியை வந்து குறிப்பிட்டு பேசினாலோ நடைமுறைப்படுத்தினாலோ அதனால் வரக்கூடிய அவமதிப்புக்கு இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு நிலைப்பாடும் உண்டு. இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது கோர்ட்டில் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து காவல்துறை டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம தெளிவாக சுட்டி காட்ட வேண்டிய செய்தியும் கூட. இப்படி இந்த பிரிவின் கீழே வருது. அதை தாண்டி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக தெளிவோடு 2000 அந்த ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் பிரிவு 67 வந்து ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுது. இணையவழி மூலியமாக ஆபாசமாகவோ ஆபாச படங்களாகவோ ஆபாச சார்ந்த விஷயங்கள் எதை பதிவு பண்ணாலுமே அது குற்றம் என்று இந்த பிரிவின் கீழே சொல்லப்படுது. அப்போது இவ்வளவு விஷயங்கள் இந்த நிலைப்பாட்டில் இவ்வளவு சட்டம் வழிவகுத்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி குறிப்பாக காவல்துறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக கண்டுகொள்ளாமல் போகிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, சட்டத்திட்டத்தையே வந்து சட்டங்களையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தற்குறித்தனமான நிலைப்பாட்டை இங்கே கையில் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு உண்டு. எனவே காவல்துறை நாமக்கல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் மீது உரிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி இதன் மூலியமாக மிக தெளிவோடு சுட்டி காட்டுறோம். ஜனநாயக ரீதியாக வந்து போராடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுறவர்கள் மீது ஆளுங்கட்சியினுடைய இந்த வீரத்தையும் இதனுடைய அடக்குமுறையையும் அந்த கையாளுவதை தவிர்த்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மிகவும் மோசமான அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான நிலைப்பாட்டை வந்து தொடர்ந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சு முதல்ல தன்னை சரிப்படுத்திக்குவாங்க. தன் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சரிப்படுத்தி விட்டு அப்புறம் ஜனநாயக முறையில் போராடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை நீங்கள் ஒடுக்கவோ அல்லது அதை சார்ந்த விஷயங்களையும் சட்டத்தில் நல்ல புலமை பெற்றவர்களிடம் நீங்கள் தயவு செய்து கலந்தாலோசனை பண்ண பிறகு அவர்கள் மீது கை வைங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவிக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.